ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க காய் பார்த்திங்கன்னா கேரட்டு, கோஸ், பீன்ஸ், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து தாளிப்புக்கு நான் 3 காய் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நம்ம இஞ்சியும் பூண்டையும் போட்டு தாளிப்பு பண்ணிக்கலாம். தாளிப்பு போட்டுட்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 3மே வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதுதான் வந்து அந்த மோமோஸ் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ரொம்ப வதங்கணும்னு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் நான் கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கிறேன். கேரட் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதெல்லாம் வந்து வேக தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம ஆவி கட்டும் போது அது நல்லா வெந்துடும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும், எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து கோஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு மசாலா வந்து கரம் மசாலாவும் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கிறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால காரம்லாம் வந்து இஞ்சும் கொஞ்சம் காரம் கொடுக்கும். அதனால் ரொம்பவும் போட தேவையில்லை, சும்மா கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கு போட்டால் மட்டும் போதும். இப்போ உப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே மிக்ஸ் ஆகின பிறகு இதை நம்ம கொஞ்சம் ஆற விடணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மைதா மாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் வந்து வீட்டில் சப்பாத்தி காலையில் செஞ்சேன், அந்த மீதி மாவில் தான் இப்போ செய்ய போகிறேன். ஏன்னா மழை வந்துருச்சு, திடீர்னு ஸ்நாக்ஸு சாப்பிடணுன்னு கேட்டாங்க. சரி இது சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். இப்போ வந்து அந்த மாவை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம். அதை வந்து நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இது வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரவுண்ட் ஷேப்பில். நீங்கள் வேறு எதனா இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை அதே மாதிரி ஷேப்லேயும் கட் பண்ணி திரட்ட முடிஞ்சாலும் திரட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் அந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து வச்சுட்டு நம்ம மோமோஸ் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வரும், அதனால் நம்ம எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. நாங்களும் அதே மாதிரி இது பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து நம்ம ஆவி தான் கட்ட போகிறோம், அதனால் இட்லி குண்டாவை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம இதை ஒன்று ஒன்றா ஆயில் கொஞ்சம் தடவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இது மேலேயும் வந்து லைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் தடவிருக்கணும். நான் தடவினேன், நான் காமிக்கலை. தடவிட்டு எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், அதுக்குள்ளே கூட வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். மைதா மாவுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது கோதுமை மாவு, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து பீஸா சட்னியும் நம்ம அரைச்சிக்கலாம். நாங்கள் சாஸே வச்சு சாப்பிட்டுட்டோம், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இதில் பன்னீர், அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் இதெல்லாம் வச்சு நம்ம செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து ரோல் பண்ணேன், சப்பாத்தி மீந்ததில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் வச்சு பன்னீர்லாம் வச்சு பண்ணேன், ஸ்கூல் கொடுத்து விட்டேன், நல்லா இருந்துச்சு. சரி அதையும் நான் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன் அன்றைக்கே, அது வந்து நல்லா வந்து இருந்தது. ஆனால் என்னால் அதை வந்து போட முடியல, அதனால் இன்றைக்கி நான் போட்டேன். ஓகே, பாய்.